ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த வீடியோட செகண்ட் பார்ட் 2 வீடியோ இது. நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கும் வரலட்சுமி நோன்புக்காகவும் வாங்கின சில திங்ஸ் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். சப்போஸ் பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் 1 வீடியோ அது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ, அதோட கண்டினியூ. நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருந்தோம் இல்லையா, நம்ம வரலட்சுமிக்காக வாங்கியிருக்க ரிட்டன் கிஃப்டெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த துணி வாங்கினேன் அப்படின்ட்டு, எப்படி பேக் பண்ணுறேன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த துணியை வந்து முதல் நான் அந்த தட்டு வச்சு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 11 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த 11 பீஸும் வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன். அதை ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம எப்படி பேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதோ நான் வாங்கின அந்த தட்டு, அந்த தட்டில் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் வாங்கியிருக்கோம் இல்லையா, ப்ளவுஸ் பீட் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். ப்ளவுஸ் பீட் வந்து நான் சின்னதாக மடிச்சுக்கிட்டேன் அந்த தட்டில் வைக்கிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் 3ஆக மடித்து அந்த ப்ளவுஸ் பீட்டை அந்த தட்டில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன். வளையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாலி சரடு வச்சுருக்கேன். அதோட இந்த தாலி கயிறு, சரடு கிடையாது, தாலி கயிறு வச்சுருக்கேன். அந்த தாலி கயிறில் வந்து இந்த கிழங்கு மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது வந்து குங்குமச்சிமிழ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், குங்குமச்சிமிழ் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக அப்படின்ட்டு. அந்த குங்குமச்சிமிழ் இதில் வந்து ஒரு 3 நினைக்கிறேன். ஆமாம், 3 டிசைன்ஸ் வாங்கியிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். இந்த விநாயகர் மாதிரி இருக்குது இல்லையா, இது இல்லாமல் கலசம் மாதிரியே இருக்குது. அந்த கலசத்துலேயும் 2 டிஃப்ரெண்ட்டு டிசைன் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வந்து எப்படி பேக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து துணி நான் நல்லா பெருசாகவே கட் பண்ணிட்டேன். சப்போஸ் சைஸ் பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால் இந்த மாதிரி துணியை ஃபுல்லாக வந்து விரித்து விட்டுக்கிட்டு அது மேலே அந்த தட்டை வந்து வச்சுட்டேன். தட்டை வச்சுட்டு அப்படியே அந்த துணியை வந்து எடுத்து, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேக்கிங் பண்ணதில்லை, சில பேர் பண்ணதை பார்த்துருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாமே, நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா அப்படியே மொத்தமாக எடுத்து கும்பலாக சுருட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நான் அந்த வீடியோக்காக தான் காட்டினேன். ஆனால் நான் இந்த மாதிரி பேக் பண்ணல. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஒரு மாதிரி ஃப்ளீட்டாக எடுத்து ஃபுல்லாக வச்சு தான் அப்புறம் அந்த ரிப்பன் ஒன்று இருக்கும் இல்லையா, ரிப்பன் வச்சு கட்டணும் அப்படின்ட்டு பண்ணேன். அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் நம்ம பேக் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு நம்ம தட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்களா, அந்த ரிப்பன் தான், ரிப்பன் வச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன். ஃப்ளீட்டாக எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த துணி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் மேலே லைட்டாக ஷேப்பாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன். முதல்ல வந்து நிறைய துணி இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம இந்த மாதிரி கட்டின பிறகு சிசர் வச்சு கட் பண்ணதும் கொஞ்சம் ஓகே, பார்க்க லெவல் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ பார்த்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தா எல்லா தட்டுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நான் மீதி இருக்க எல்லா தட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தட்டுலேயுமே ப்ளவுஸ் பீட்டு, நம்ம சுமங்கலிக்கான அந்த ரிட்டன் கிஃப்ட்டு, அந்த குங்குமச்சிமிழ், தாலி கயிறு, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக பேக் பண்ண மாதிரி வச்சுட்டேன். பேக் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து அந்த துணியில் வந்து பேக்கிங் துணி அதை வச்சு பேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுவும் இருக்கும் பாருங்கள். இந்த தாலி கயிறு பார்த்திங்கன்னா நூல் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்தது. எனக்கு என்னமோ அது பிடிக்கல. அந்த நூல் மாதிரி இருக்கிறது வந்து சில பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் இந்த தாலி கயிறு பார்த்திங்கன்னா கையிலேயே திரிச்சது, அது நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். பார்த்திங்களா நம்ம பேக்கிங். ஸோ நம்ம வரலட்சுமி நோன்புக்கு வர சுமங்கலிக்கு தர ரிட்டன் கிஃப்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கேன். யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல, நானாக பேக் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் இன்னும் நம்ம நல்லபடியாக சுமங்கலி பூஜை நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நம்ம வரலட்சுமி நோன்பு எப்படி கும்பிட்றோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.